ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சாய்கிரண் கண்ணன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரில் கேட்கலாம். வணக்கம் சார். பரந்தூர் விமான நிலையம் ரொம்ப ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது ஒரு நீண்ட போராட்டமாக இருந்து வருகிறது. 2022ல் இதற்கான அந்த ஒரு டிராஃப்ட் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்தே தொடர்ந்து சர்ச்சை. நம்ம சாணக்கியா உட்பட எல்லா மீடியாவுமே கூட அங்கே போய் அங்கே என்ன நிலவரம், அங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் கவர்மெண்ட் சைடில் அதிகமான விஷயங்கள் அவர்களும் இறங்கி வருகிறார்கள். ஆனாலும் அந்த பகுதி மக்கள் கேட்பது இன்னும் இல்லை. அவங்க கேட்பது அங்கே வேண்டாம் அப்படின்ற விஷயம். இது ரீசெண்டாக இப்போது மீண்டும் ஸ்டோக் ஆகிருக்கு. ஆஃப்டர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அங்கு பரந்தூர் போராட்டக் குழுக்கு ஆதரவாக ஆற்றிய உரையின் காரணமாக தற்போது திமுக கிட்ட ரியாக்ஷன்ஸ், பாஜக கிட்ட ரியாக்ஷன்ஸ், ஒட்டுமொத்தமாக சமூக சூழியல் போராளிகள், அப்புறம் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்க சைட்லேருந்து ரியாக்ஷன்ஸ், இந்த விஷயத்திற்கு ஆதரவாக, அதாவது இது போல் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கெல்லாம் ஆதரவாக சில ரியாக்ஷன்ஸ்னு வந்துட்டுருக்கு. பரந்தூர் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் விமான நிலையம் வருவது. அதோட தேவை என்ன சார்? சென்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 2வது விமான நிலையம் அப்படின்றதுக்கான தேவை என்னது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா தேவை இருக்கா இல்லையானா இருக்கு. அப்புறம் என்ன தேவைகள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்றது இல்லைன்னா சென்னைக்கு ஆல்ரெடி ஒரு விமான நிலையம் இருக்கு. அண்ட் அதுல வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா அதுவே ஃபுல்லா ஃபங்க்ஷனிங்கா இல்லை. நிறைய ஏர்லைன்ஸ்னா அவங்களோட நிறைய ஃபிளைட்ஸ் எல்லாம் சென்னையிலேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமான் கூட சொன்னாரு, எதுக்கு உங்களுக்கு இந்த தேவை, உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு ஃபுல்லா ஓடல, உங்களுக்கு எதுக்கு 2வது விமான நிலையம்? ஸோ இதெல்லாம் மேலோக்கி நம்ம பாக்குறச்சே இவர் சொல்றது சரிதானே அப்படின்னு தோணலாம். பட் ஒரு விமான நிலையம் எப்படி செயல்படுறதுன்னு அது பாக்குறது பல நுணுக்கங்கள் உண்டு. இப்ப சென்னையோட கரண்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன்வேஸ் பிரச்சனை. நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷனிங் ரன்வே ஃபுல்லா இல்லாதது பெரிய பிரச்சனை. ஓகே, அதனால என்ன நடக்கும்? இப்போ ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷமும் அவங்களுக்கு அது காஸ்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபிளைட் ஏறச்சே நீங்க பார்த்துருப்பீங்க, 2 விதமா ஏறலாம். ஒன்று ஏரோ பிரிட்ஜஸ் மூலமா நீங்க டைரக்டா ஃபிளைட்டுக்குள்ள போகுது. இன்னொன்று நீங்க பேல வெயிட் பண்ணி உங்களுக்கு ஏர்லைனோட சம்பந்தப்பட்ட ஒரு பஸ் உங்களை கூட்டு போகும். ஓகேவா? ஸோ ஸோ இதுலயே 2 வேறுபாடு இருக்கு. இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க குவிக் டர்ன் அரவுண்ட் டைம்னு ஒன்று பார்ப்பாங்க. அதாவது ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிட்டு பேசஞ்சர்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேசிக் கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சுட்டு திருப்பி அந்த பிளேன் டேக் ஆஃப் டு த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். இந்த குவிக் டர்ன் அரவுண்ட் டைம்னு பார்ப்பாங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் அது வேஸ்ட் ஆகுதோ அவங்களுக்கு அது காஸ்ட் அக்ரூ ஆகும். ஸோ ஸோ இப்போ உலகத்துல இருக்கிற பெரிய ஏர்போர்ட்ஸ், ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா 1 or 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிட்டு லேண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சினர்ஜி, சிங்க்ரனைசேஷன் இருக்கும். அது எப்போ உங்களால முடியும்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி லேண்டிங்க்கும் டேக் ஆஃபுக்கும் மல்டிபிள் ரன்வேஸ் இருக்கணும். 1. 2வது நம்பர் ஆஃப் ஏரோ பிரிட்ஜஸ். ஸோ தட் கன்கரண்டா, அதாவது ஒரே சமயத்துல பல விமானங்கள் லேண்ட் ஆனாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் இருக்கு. ஸோ அங்கேருந்து பேசஞ்சர்ஸ் வெளியில போகலாம். அந்த மாதிரி இப்போ சென்னை ஏர்போர்ட்ல ப்ரிடாமினண்டா இந்த டிராஃபிக் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இப்போ ஒரு பிளேன் லேண்ட் ஆனாலும் அவங்க பேலயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி லேண்ட் ஆன பிளேன் இன்னும் அதோட பேக்கு போகல, இல்லட்டா அவங்களுக்கு ஏதாவது டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும்.
அந்த மாதிரி. ஸோ டாக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ரன்வேலயே வந்து சுத்திட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ். இல்லாட்டா சம்டைம்ஸ் லேண்ட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு வந்து டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும், மேலேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு பெரிய காரணம். நிறைய இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வந்து சென்னையை ஒரு டெஸ்டினேஷனா வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஃபிளைட்ஸா இருக்கட்டும், ஈவன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஈவன் லார்ஜ் ஃபிளைட்ஸ் நிறைய ஃபிளைட்ஸ் வந்து சென்னைக்கு வராத காரணமும் உண்டு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி பத்தி பார்க்கலாம். லைக் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து அவ்வளோ பேசஞ்சர்ஸ் வரதே இல்லை, இவங்களுக்கு எதுக்கு புது ஏர்போர்ட்? இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு திருச்சிக்கோ மதுரைக்கோ ஒரு சின்ன ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்க்கு வந்து நம்ம பேசுறது வந்து ஓகே. அங்க வந்து ஜென்ரலா ஃப்ரீக்வன்சி வச்சுதான் வந்து சரி இந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு யோசிக்கலாம். பட் யூஆர் டாக்கிங் அபவுட் சென்னை விச் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அது அண்ட் இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு அஸ் அ ஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் குஜராத் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஒரு டாப் 3 டாப் 4ல இண்டஸ்ட்ரியலைசேஷனும் சரி, இன்வைட்டிங் எஃப்டிஐ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி, இது ஒரு பெரிய ஸ்டேட். அண்ட் சென்னை வந்து தலைநகரம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே இப்போ 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 ப்ரிடாமினண்டா பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கல்கட்டான் தான் ஒரிஜினலா சொல்லுவாங்க மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்னு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ பெங்களூர் நல்லா டெவலப் ஆயிருக்கு, ஹைதராபாத் டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ பெங்களூரோட ஏர்போர்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. அவங்க ஃபர்ஸ்ட் HAL ஏர்போர்ட்னு வச்சிருந்தாங்க, ரொம்ப சின்ன ஏர்போர்ட். இன்ஃபேக்ட் சென்னையோட மீனம்பாக்கத்தை விட ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான். ஸோ அண்ட் பெங்களூர் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஐடி பூம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய தேவைகள்லாம் இருந்துச்சு. பட் நீங்க ஃப்ரீக்வன்சின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு HAL ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி இருந்தது, நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. அண்ட் அது ரெண்டுமே டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இவங்க பெங்களூர் ஏர்போர்ட் இது இவ்வளவு பெருசா இவங்க ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றச்சு, இங்கேயும் பாத்தீங்கன்னா கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா அது ப்ரிடாமினண்டா ஃபார்ம் லேண்ட்ஸ் தான். அது எல்லாமே வந்து ஒரு காலத்துல பெங்களூரை சேர்ந்த இடமே கிடையாது. இப்ப நிறைய பேர் பெங்களூர் ஏர்போர்ட் பத்தி ஜோக்ஸ் எல்லாம் போடுவாங்க, பெங்களூர் ஏர்போர்ட்னா நம்ம ஹைதராபாத் போகணும்னு. ஏன்னா வித்தின் த சிட்டி இடமே இல்லை, அவங்க அங்கதான் போய் ஆக வேண்டும். அது அங்கதான் வந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அது வந்து ப்ரிடாமினண்டா அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். நீங்க இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நீங்க தள்ளி போனா கூட அவ்வளவு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் நீங்க பாப்பீங்க. ஏன்னா அதெல்லாமே ஒரு கிராமமா தான் இருந்துச்சு. ஸோ அங்கதான் போய் அவங்க பெங்களூர் ஏர்போர்ட் கட்டினாங்க. அண்ட் மிக பெருசா கட்டினாங்க. இன்னைக்கு எல்லாருமே பெங்களூர் ஏர்போர்ட் பத்தி இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் அவங்க அங்கேயும் நிக்கல. இப்ப பெங்களூர் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க ஆல்ரெடி அடுத்த ஏர்போர்ட்டுக்கு தேர் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்டிங் லொகேஷன்ஸ். அங்கேயும் வந்து ஃபார்மிங் லேண்ட்ஸ் இருக்கதான் செய்யும். நம்ம டெவலப் பண்றது நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன 60-70% முக்காவாசி நிலங்கள் வந்து ஃபார்மிங் லேண்ட்ஸா தான் இருந்துச்சு இந்தியால. ஸோ நீங்க வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் நீங்க பண்றதா இருந்தது, நாட் ஜஸ்ட் ஏர்போர்ட்ஸ், யூ டாக்கிங் அபவுட் SEZs, யூ டாக்கிங் அபவுட் பிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கமிங் அப். எல்லா இடத்துலயும் எங்கேயாவது வந்து ஃபார்மிங் லேண்ட்ஸ் அடிப்படை தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் வென் வி டாக் அபவுட் ஃப்ரீக்வன்சி, இப்போ பெங்களூர்ல வந்து யாரும் இந்த கேள்வி கேட்கல, இவங்களுக்கு எதுக்கு இன்னொரு புது ஏர்போர்ட்னு. ஏன்னா இவங்க லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் இவங்க கட்டினதுக்கு அப்புறமும் ஃப்ரீக்வன்சி வந்து அவ்வளோக்கு அளவுக்கு ப்ரொபோர்ஷனலா ஏறி இருக்கு. ஸோ இவங்க ப்ரொபோர்ஷனலா ஏறினது காரணம் இவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க இன்டர்நேஷனல் டிராவலரா இருக்கலாம், டொமஸ்டிக் டிராவலரா இருக்கலாம், நீங்க லேண்ட் ஆன 10வது நிமிஷம் நீங்க ஏர்போர்ட் வெளியில இருக்கலாம். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி பேகேஜ் கலெக்ஷன், அந்த மாதிரி இமிகிரேஷன். ஓகே, அண்ட் தட் இஸ் த ரீசன் அந்த குவிக் டேர்ன் அரவுண்ட் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஏர்போர்ட் பேஸ் இருக்கு, அவ்வளோ டேர்ன் அரவுண்ட் டைம் குவிக்கா இருக்கிறதுனால நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் ஃபீல் தட் திஸ் இஸ் அ வெரி குட் டெஸ்டினேஷன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்கு அண்ட் இட்ஸ் ஆல்சோ ப்ராஃபிட்டபிள் லைன் டு ஆப்பரேட். ஸோ இதனால தான் இவங்களுக்கு வந்து தேவை ஏற்பட்டு இவங்க ஆல்ரெடி அடுத்த 15-20 இயர்ஸ்க்கு பிளான் பண்றதுனால இன்னொரு புது ஏர்போர்ட் இவங்க பிளான் பண்றாங்க. So the demand will come when you offer the right set of opportunities or facilities. So நம்ம இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் வச்சுட்டு, இன்னைக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம சென்னைக்கு எதுக்கு புது ஏர்போர்ட்னு கேட்கறது வந்து தப்பு. ரெண்டாவது, சென்னை இஸ் ஆல்சோ அ போர்ட் சிட்டி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து கார்கோ ஸ்பெசிஃபிக்கா கூட பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் மீனம்பாக்கம்
ஏர்போர்ட்ல வந்து கார்கோக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவ்வளோ பெரிய அமௌண்ட்ல வந்து கார்கோஸ் இவங்க ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து வெறும் பேசஞ்சர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏர்போர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபிளைங் பேசஞ்சர்ஸ் இன் அண்ட் அவுட், யூஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் கார்கோஸ். இப்போ பெங்களூருக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பூ சப்ளை வருதுன்னா அவங்க அறுவடை பண்ண அடுத்த ஒரு 2-3 ஹவர்ஸ்ல பெங்களூருக்கு வந்துடும். நீங்க ஊட்டியில இருக்கிற ரோசஸா இருக்கட்டும், எங்க வேற ஏதாவது இடத்துல. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது? அது பஸ்ல ட்ரெயின்ல நடக்கல, ஃபிளைட்ஸ்ல தான் நடக்குது. ஸோ அந்த கார்கோ சர்வீஸ் நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் சென்னையில போர்ட் சிட்டி ஆல்ரெடி இருக்கு. அண்ட் நீங்க பரந்தூரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு நேஷனல் ஹைவே கனெக்ஷன் இருக்கு, மெட்ரோ கனெக்டிவிட்டி வரப்போகுது. அண்ட் யூ ஹேவ் போர்ட்ஸ். நீங்க திருப்பதி சைடு நீங்க போர்ட்ஸும் நீங்க பார்க்கலாம், ஸ்ரீ சிட்டி போர்ட்ஸும் இருக்கு. இந்த சைடு தமிழ்நாட்டிலயும் சென்னை போர்ட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால இட்ஸ் அ நெசசிட்டி. இன்னைக்கும் நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இதை தள்ளி போட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் 2006 to 2011 பாத்தீங்கன்னா செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு பிளான் வந்து போரூர் பக்கத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகே, ஸ்ரீபெரும்புத்தூர். இப்ப நம்ம பரந்தூருக்கு வந்திருக்கோம். நாளைக்கு நம்ம ஹைதராபாத் தான் போனோம். இதையும் நம்ம விட்டுட்டோம்னா, அண்ட் இவங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க வேணான்னு சொல்றாங்க. பட் ஆல்ரெடி 4 ஏரியா ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதுல பரந்தூர் தான் செலக்ட் ஆச்சு. சரி, நீங்க மத்த ஏரியால பார்த்தாலும் சரி, நீங்க வந்து பரந்தூர் வேணாம் பன்னூர்ல வச்சுக்கலாம்னா அங்கேயும் 1500 குடும்பம் இருக்கு. இல்ல, அங்கேயும் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணணும். கிளியரான ஒரு கேள்வி வருதுல. இப்போ நமக்கு 2வது விமான நிலையத்திற்கான தேவை என்பது நிச்சயம் இருக்கு. நம்மளோட ஏர் டிராஃபிக் வந்து வரக்கூடிய ஆண்டுகள்ல மேலும் கூடும். இன்ஃபேக்ட் சொல்றாங்க இன்னும் 10 வருஷத்துல 5 மடங்கு அதிகரிக்கும். இப்போ ஃபார் சே ஒரு 20 இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல 100 மாறதுக்கான வாய்ப்பே இருக்கு. 5 மடங்கு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போர்ட் இருக்குன்றப்போ சென்னையில வந்து உங்களுக்கு கார்கோ உள்ளிட்ட பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்டென்ஷன் தேவை. மீனம்பாக்கத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தினால வெளியில வைக்கிறோம். அப்படின்றப்போ இதுல நமக்கு எங்க ஒரு கேள்வி வருதுன்னா, ஏன் பரந்தூர் அப்படின்ற விஷயத்துல தான். இதுல நான் வந்து திரு விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்துல இருந்தே கூட நான் கேட்கிறேன். இதுல 3-4 விஷயத்தை சிங்க் பண்ணி தான் இந்த பரந்தூர் இஷ்யூல சொல்றாங்க. அடிப்படையா சொல்லப்படுவது, நான் அந்த கேள்விகளை முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையா சொல்லப்படுவது ஏன் பரந்தூர்ல அங்க விவசாய நிலம் இருக்கு, அங்கே வந்து குடும்பங்கள், அந்த கிராம மக்கள் ஃபுல்லாக வந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். வேற ஏதாவது மக்கள் வசிக்காத இடத்துல வைக்கலாம்ல. அப்புறம் வந்து இங்கே வந்து மழை பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய, வெள்ளம் வந்தால் தண்ணீர் தேங்கக்கூடிய இடம், குளம் குட்டைன்னு அதிகமாக இருக்குது, நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த விட்டுட்டு வேற இடம் தேர்வு செய்யலாம்ல, ஏன் இந்த இடத்த பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. சரி, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி 4 ஏரியா ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. பரந்தூர், பன்னூர், திருப்போரூர், படலம். ஓகேவா? ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பன்னூர் பார்க்கலாம். பன்னூர்ல அங்க அதான் நான் சொல்ல மாதிரி அங்கேயும் 1500 குடும்பங்கள் இருக்கு. அவங்கள நீங்க டிஸ்பிளேஸ் பண்ணதான் ஆகணும். ஸோ பரந்தூர்ல இருக்கிற பிரச்சனை தான். பட் அதை தவிர அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு பார்க்கப்பட்டது என்னன்னா, ஹை டென்ஷன் டவர்ஸ். ஸோ நீங்க ஏர்போர்ட்ஸ்ல வந்து பிளேன்ஸ் லேண்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது, பக்கத்துல ஹை டென்ஷன் டவர்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்கி திங். ஸோ அது ஒரு பிரச்சனை. லார்ஜ் வேக்கண்ட் லேண்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லாம இல்லை அங்க, ஏன்னா அங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரீஸை டிஸ்பிளேஸ் பண்றது இதோட இன்னும் காம்ப்ளிகேட்டடான மேட்டர். ஓகேவா? ஏன்னா ஒரு ஏர்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேஷனல் எய்ட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்க லேண்ட் பண்றச்சே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏரோஸா இருக்கும், நிறைய லைட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஏர்போர்ட்னு பாக்குறது வெறும் ஒரு ரன்வே லென்த் மட்டும் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நிறைய நேவிகேஷன் லைட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டவர்ஸ்ல லைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லேண்டும் வந்து அவங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லப்பட்டது பன்னூர்ல. இப்ப நம்ம வந்து படலம், திருப்பூரூர் எடுத்துக்கோம். இங்க வந்து நிறைய காமன் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அந்த ஏர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வந்து இவ்வளோ லார்ஜ் ஸ்கேல் பேசஞ்சர் ஏர்லைன்ஸோ எந்த மாதிரி ஏர்லைன்ஸோ அங்க ஃபிளை பண்றது வந்து வெரி டேஞ்சரஸ் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஏன்னா பவர் பிளான்ட் இருக்கு. we all know இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்த காரணமே 9/11 நடந்தப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆச்சு. ஸோ if it's very easy, or even if it's a mistake by a pilot, catastrophical damage ஆகும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து இவங்க ஃபுல்லா ஷட் டவுன் பண்ண போறது இல்லை. தட் will also be working, that will also be functioning. ஸோ அதுல வந்து ஏர் டிராபிக் ரன்வே ஓரியன்டேஷன் கூட பார்ப்பாங்க.
ஸோ படலம் அண்ட் திருப்பூரூர்ல வந்து ஒரு டைரக்ஷன்ல ஃபிளைட்ஸ் வந்து மீனம்பாக்கத்துல ஆப்போசிட்ல வந்து அதுவும் பிரச்சனையா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓரியன்டேஷன்லாம் பார்த்து தான் இவங்க வந்து இருக்கிறதுலயே கம்மியான பிரச்சனை இருக்கிறது வந்து பரந்தூர்ல தான். ஸோ இப்போ நீங்க சொல்லலாம் விவசாய நிலத்தை அழிக்கிறது வந்து ஒரு கம்மியான பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ட் நீங்க ஃப்ளட் ரிஸ்க் பத்தியும் சொன்னீங்க. இப்போ என்டையர் சென்னையே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க லேக்ஸ் இருக்கு. இப்ப பரந்தூர்லயும் எக்கச்சக்க லேக்ஸ் இருக்கு. பட் பரந்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் வந்து மேன்மேட் லேக்ஸ், அதுதான் சொல்லப்படுது. ஸோ அந்த மேன்மேட் லேக்ஸை நீங்க வந்து வேற இடத்துல ரீக்ரியேட் பண்ணி அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அதே மாதிரி நீங்க ரீக்ரியேட் பண்ண முடியும். அது பண்ணுவாங்களா இல்லையான்றது அது வேற கொஸ்டின். பட் அதை பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் வந்து மற்ற லொகேஷன்ஸ்ல ஒரு நடுவுல இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமலோ இல்ல ஒரு இப்போ ஏர்போர்ட் கட்டுறதுக்கு சமநிலையும் தேவை. எங்க வேணாலும் கட்ட முடியாது. அப்படி பார்த்தா நம்ம பரங்கிமலை மேல கட்டலாம், அது முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி ஆப்டிமம் லேண்ட் அவைலபிலிட்டி வந்து பரந்தூர்ல தான் பார்த்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ராக்சிமிட்டி டு எக்ஸ்பிரஸ்வே, ஹைவேஸ் அண்ட் மெட்ரோ பிளான் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எங்கேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் வென் வி டாக் அபவுட் ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியா, நீங்க சென்னையில எங்க தான் உங்களுக்கு ஃப்ளட் வராது. இப்ப மீனம்பாக்கத்தை விட பரந்தூர் வந்து கம்மியான ரிஸ்க் தான். நீங்க என்ன 12 லேக் 13 லேக் இருக்குன்னு சொன்னா கூட man-made lakes you can always try to create a similar catchment area in other places. And when you talk about displacement, தமிழ்நாடோட டிட்கோ வந்து அவங்க ஆல்ரெடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளான் வந்து அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. தே ஆர் ஆல்ரெடி பிளானிங் இவங்களை வந்து எப்படி ஆப்டிமமா டிஸ்பிளேஸ் பண்றதுன்னு. ஸோ நான் அதை சொல்ல மாதிரி தான். ஸோ இதை தவிர என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? சில பேர் சொல்றாங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டையே நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். பட் அது எவ்வளவு நாளைக்கு வரும்? வி நோ த ப்ராப்ளம்ஸ் வித் மீனம்பாக்கம், ரைட்? இல்ல ஒரு ஆல்டர்னேட் லேண்ட் கிடைக்கும், அது தேடுங்கன்னா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் வேர்ல்ட். இப்ப விஜய் அவரோ இல்ல அதர் என்வாயன்மெண்டலிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். பட் எனக்கு என்னன்னா இவங்க இந்த ப்ரீ அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இதை ஃபர்ஸ்ட் படிச்சாங்களா, அது ஒரு கேள்வி. ஏன்னா 3-4 ஏரியா எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணது வந்து பரந்தூர் தான் ஃபைனலைஸ் பண்றாங்க ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அதை படிச்சுட்டு நம்ம வந்து அதுல வந்து ஏதாவது குறைகள் நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம்னா ஒரு கிரிட்டிசிசமா வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, சொல்லுங்க. இல்ல என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, நம்ம திருப்பி ஒரு ரீஅசஸ்மெண்ட்னு நேத்து விஜய் சொன்னாரு. நீங்க திருப்பி ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு. ஃபீசிபிலிட்டி ஸ்டடி மினிமம் 3-4 இயர்ஸ் ஆகும். அண்ட் அதெல்லாம் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட். அதுக்கு தான் சொல்றேன், அந்த ரிப்போர்ட் அவர் படிச்சாருன்னு தெரியல. ரெண்டாவது, the actual focus இதுல என்ன இருக்கணும்னா, பரந்தூர் ஏர்போர்ட் இன்னெவிட்டபிள், அது நம்ம பண்ணி தான் ஆனோம். இதுக்கு மேல நம்ம வந்து டிலே பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்தாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் இடத்த செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ மை பாயிண்ட் வில் பி, அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லான கிரிட்டிசிசமா யூஸ்ஃபுல்லான அக்கௌண்டபிலிட்டி நம்ம கேட்கறது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து நீங்க கரெக்டான காம்பன்சேஷன் நீங்க கொடுக்குறீங்களா ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லெட்டிங் கோ ஆஃப் தேர் லேண்ட்ஸ். அவங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளான் வந்து டிட்கோ போட்டிருக்காங்க, அது எவ்வளவு அளவு வந்து கரெக்டாக இருக்கு. அண்ட் இவங்களுக்கு இருக்கிற நீர்நிலை வந்து அங்கேயே வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? இல்ல இப்ப முக்காவாசி பேர் விவசாயம் தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாதுன்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நம்ம இந்த வழியில நம்ம கேள்விகளை கேட்டோம்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க இடத்த மாத்துங்கன்னா, இப்ப நான் ஒரு இடத்த மாத்துன்னு சொல்றேன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன இருக்கும்? சரி வேற எங்க வைக்கிறது? கரெக்டா? இப்ப விஜய் என்ன சொல்றாரு, நான் ஏர்போர்ட் வேணான்னு சொல்ல. அதான் இதே கேள்வியை திரு அண்ணாமலை வந்து எழுப்புறாரு. அவர் சொல்றாரு, இந்த முதல்ல வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ இந்த விஷயத்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவர் பேசட்டும். பட் பேசிக்காக பார்க்கணும், அது வந்து தமிழ்நாட்டுக்கு, அது குறிப்பாக சென்னைக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் தேவை. தமிழ்நாட்டுக்கு நிறைய ஏர்போர்ட்ஸ் தேவை, நிறைய கன்ஜெஷன் இருக்குது, ஏர் டிராஃபிக் இருக்குது. ஸோ புதிதாக ஏர்போர்ட் தேவை. ஆனால் இடத்த வந்து மாற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும், முதல்ல பரிந்துரை கொடுங்க, சும்மா எதிர்த்தே போக முடியாது அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இதில் வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்காங்க, இல்லை பிஜேபி வந்து ஒரு பட்டும் படாமையே இருந்தாங்க. இப்போ வந்து திரு அண்ணாமலை வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ஒரு சென்ட்ரல் ரூலிங் கவர்மெண்ட் விச் இஸ் அப்போசிங் டிஎம்கே இன் ஸ்டேட், அதை நீங்கள் அவங்களோட இந்த ஸ்டாண்ட், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஐ திங்க் பெட்டர் சென்ஸ் ஹேஸ் டு ப்ரிவேல்.
இப்ப இந்த 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 ப்ரிப்பரேஷனே ஆரம்பிச்சது வந்து அதிமுக ஆட்சியில தான். செகண்ட் ஏர்போர்ட் நம்ம சீரியஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பயும் வந்து பரந்தூர் பத்தி நம்ம இப்ப இப்ப நிறைய பேர் கேட்கலாம், திமுக இதை அப்ப அப்போஸ் திமுக பண்ணாங்களா எதிர்த்தாங்க. இல்லையானா? அப்ப எதிர்த்தாங்க. ஆமா, அதுதான். சோ நான் என்ன சொல்றேன்னா, எதிர்க்கட்சியா அவங்க அவங்க வேலையை எதிர்க்க தான் செய்வாங்க. பட் ஒரு அளவுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து உண்மை என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்ப திமுக ஆட்சியில அதுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கிறச்சே திமுக சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபார் எக்ஸாம்பிள், அது அதிமுக எதிர்த்தாங்க. சோ இது மாறி மாறி வரதுதான். பட் இங்க இப்ப நம்ம என்ன பார்க்கணும், அதிமுக ஆட்சியில இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கப்பட்டு அப்பவே பரந்தூர்னு ஒரு 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 விதத்துல ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டது. அண்ட் அப்ப இருக்கிற நம்ம நியூஸ் ரிப்போர்ட்ஸ், இப்ப சன் நியூஸ் கூட நம்ம பாக்குறச்சு அவங்க ஒரு டீடைல் ஸ்டோரி போட்டிருந்தாங்க இன் ஃபேவர் ஆஃப் த போட்ட வீடியோ வேற, 22ல வந்த வீடியோ வேற. கரெக்ட். ஸோ அப்போ முதல்ல வந்து அவங்க இன் ஃபேவர் ஆஃப் த வில்லேஜர்ஸ் அந்த ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்தாங்க. அப்போ டெவலப்மெண்ட் பத்திலாம் பேசல. ஏன்னா இவங்க ஆப்போசிஷன் மவுத் பீஸ். நம்ம என்னதான் சொன்னாலும் வி நோ தட் இட்ஸ் அன் ஆப்போசிஷன்ஸ் மவுத் பீஸ். ஸோ அவங்க வேற ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க ஆட்சியில இருக்கிறச்சு நான் இப்போ எல்லாருமே வந்து டெவலப்மெண்ட் இதே தான் நம்ம சேலம் எக்ஸ்பிரஸ் வேக்கும் பார்த்தோம். ஓகே, ஸோ தேர் இஸ் பட் ஆப்போசிஷன்லாம் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து they'll have to take a pause and understand, சரி இது தவிர ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, இல்லைன்னா அவங்க வந்து அதோட ஒத்து போறது தான் நல்லது. ரைட். ஸோ அதுதான் வந்து இங்க நீங்க கிரிட்டிசிசம் வந்து நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா இவங்களுக்கு கரெக்டான காம்பன்சேஷன், இவங்களுக்கு கரெக்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளான் அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்காக அது உதவும். இல்லை இது வேணான்னு சொன்னா நீங்க இது தவிர என்ன ஆப்ஷன் இருக்கு? வேலூர் ஏர்போர்ட் தான். வேலூர்ல நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டணும். ஓகே, இல்லாட்டா பாண்டிச்சேரிக்கு போனோம். பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஸோ நீங்க அது யூனியன் டெரிட்டரி. அவங்க சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவுல எங்கேயாவது போனோம். ஐ மீன் அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது, ஏன்னா அங்க வந்து பக்கத்துல அங்கேயும் நிறைய பேர் நிலம் வச்சிருப்பாங்க, நிறைய பேர். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க இது வேணான்னு சொல்றச்சே இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க சொல்லலைன்னா அந்த கிரிட்டிசிசம்க்கு வந்து எந்த பயனும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன், இது நிறைய பேர் சொல்றாங்களே 900 நாட்களாக இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது நியூஸ் கிடையாது. நேத்து தான் கவர்மெண்ட் அறிவிச்சு இன்னைக்கு ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னு கிடையாது. 3 வருஷத்துக்கு மேலேயே நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு வருஷமா யாரும் இதை கண்டுக்கவே இல்லை. பட் கரெக்டா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கறச்சே இவங்க வந்து இது ஒரு போராட்டமா பண்றதுக்கு இந்த 3 வருஷத்துல இவர் பண்ணிருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் விஜய் வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு டயத்துலயே அவர் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்பயும் நம்ம இதை வந்து தள்ளி போட்டோம்னா, உங்களுக்கு நிஜமாவே ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன்ஸ் வைக்கணும்னா நீங்க கடைசி நேரத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க முதல்லயே ஏதாவது வச்சா அட்லீஸ்ட் பரிசீலனை பண்றதுக்காவது உங்களுக்கு நேரம் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் நேரம் இருக்கும். நீங்க கரெக்டா வந்து அப்ரூவல் கிடைச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட் கொண்டு வந்தா இது மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் இல்லை, அந்த ஊர் மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் இல்லை. அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். இப்ப நம்மளாம் ஒரு வீட்டுல வசிச்சுட்டு வரோம், நம்மள திடீர்னு ஒரு நாள் காலி பண்ண சொன்னா உங்க சொந்த வீடெல்லாம் போனா நிறைய பேருக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கும், நிறைய பேருக்கு பூர்வீக நிலமா இருக்கும், பூர்வீக வீடா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் தொழிற்சாலைகள் வந்துட்டு இருக்கு. அண்ட் எனக்கு என்ன ஒரு பயம்னா, இது அந்த நீட் எக்ஸாம் இஷ்யூ மாதிரி போயிடக்கூடாது. இப்ப நீட் எக்ஸாம் அப்ப டிஎம்கே வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஏன்னா டிஎம்கேக்கும் தெரியும் இது நாட் பாசிபிள்னு. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அவங்க ஒரு வாட்டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்பயும் அவங்க நியூஸ் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க, ஸ்கிராப் பண்றாங்களா இல்லையா. தட் இஸ் நாட் அன் ஐடியல் மைண்ட் செட். எனக்கு அதுதான் இங்க பயம். இந்த மக்களுக்கு இவர் போய் நான் நிப்பேன், நான் ஜுடிஷியலா இது பண்ணுவேன், தட்ஸ் ஓகே, பட் டோன்ட் கிவ் ஃபால்ஸ் ஹோப்ஸ். இப்ப நாளைக்கு இது நடக்கலைன்னா we don't want the situation to escalate. ஏன்னா மக்களுக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு வருஷமா அவங்க போராடி யாருமே செவி சாய்க்கலன்னா சரி, அவங்களுக்காவது ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும், சரி இது எப்படி இருந்தாலும் வரதா போகுது. பட் இப்ப இவர் திடீர்னு வந்து உள்ள வந்து நான் திருப்பி வருவேன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு உங்க அரசியல் நோக்கத்துக்காக நீங்க ஃபால்ஸ் ஹோப்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. வாட் இஸ் ரியலிஸ்டிக் அது நம்ம பேசினா மக்களுக்கும் நல்லது. நீங்க இப்பவே வந்து மக்களோட காம்பன்சேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா பை த டைம் எவ்ரிதிங் இஸ் செட்டில்ட், அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல டீலாவது கிடைக்கும். நீங்க இதுக்கு ப்ராஜெக்டே வராதுன்னு சொல்லிட்டே இருந்தா அது யாருக்குமே யூஸ் இல்லை. ஓகே,
இதுல நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு இது இருக்குல்ல, திமுக வந்து நீங்க எதிர்க்கட்சியாகும் போது என்ன பண்ணீங்க அப்படின்னு விஜய் கேட்கிறார். இது விஜய் மட்டும் இல்ல, எல்லாருமே கேட்கறாங்க. திமுக பார்த்து நீங்க எதிர்க்கட்சியாகும் போது 8 வழிச்சாலை எதிர்த்தீங்க, நியூட்ரினோ எதிர்த்தீங்க, இது நம்ம உங்களுக்கு எந்தெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்கோ புதுசா ஏதாவது வருது அப்படின்னா எல்லாம் எதிர்த்தீங்க. ஸோ போராட்டம் நீங்க அப்ப பண்ணிட்டு ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் அதே போன்ற திட்டங்கள் அதே திட்டங்களை டிட்டோ திட்டங்களையோ இல்லை அதே திட்டங்களையோ நீங்க வந்து செயல்படுத்த முடிக்கும் போது உங்களுடைய இன்டென்ஷன் வந்து சந்தேகப்படுது. இப்ப பாருங்க, பரந்தூரை சுத்தி எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்திருக்குன்னு பாருங்க, எந்தெந்த யார் ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி போட்டிருக்கான்னு பாருங்க, எல்லாம் ஆளுங்கட்சி போய் நிக்குது அப்படின்ட்டு ஒரு புது பெர்செப்ஷன்ல உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தையே அணுக வேண்டிய எதுக்கு திமுக தள்ளப்படுது. வேற இதுல அதிமுக பார்த்தோம்னா இதுல டோன் டவுன் பண்ணி தான் இருக்காங்க இந்த இஷ்யூல. பிஜேபி வந்து எதிர்க்கட்சியாக இருந்தும் கூட, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தும் கூட இந்த விஷயத்துல வந்து ஸ்டாண்ட் வந்து பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு ஆதரவு அப்படின்ற இடத்துல இருக்காங்க. வேணும்னா ஆல்டர்னேட் இடம் தமிழக அரசு எடுத்து கொடுத்தா ஓகேன்றாங்க. பட் பெரும்பாலான கட்சிகள், பாமகல இருந்து திரு சீமான் அவருடைய என்டிகேல இருந்து ஏகப்பட்ட கட்சிகள், சூழியல் ஆர்வலர்கள் எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க. இதுல நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி ரொம்ப ஹோப்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு இருக்கு, இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டாவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடர்ந்து திட்டங்களை எதிர்த்து வருவது, இது ஒரு காமன் பெர்சோனாவா, ஒரு காமன் ஒரு மைண்ட் செட்டா மக்கள் மத்தியில வந்து இப்படி ஒரு லீடர் வந்தாதான் லீடர் அப்படின்ற பொலிட்டிக்கல் ஒரு போஸ்டரிங், இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ நம்ம ஒரு கட்சி வாரியா வருவோம். பட் ஓவராலா வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர்சஸ் யூனோ சேஃப்கார்டிங் நேச்சுரல் என்வாயன்மெண்ட், அது பேலன்ஸ் இருக்கிறது எப்பயுமே நல்லதுதான். ஸோ இப்போ ஒரு விஷயத்துக்கு இவங்க போராடுறாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஆல்வேஸ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தானே. இப்போ ஒரு அரசு வந்து ஒரு விஷயத்த பண்றதுன்னா அதுக்கு எதிர்ந்து கேள்விகள் இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா அவங்களே கூட யோசிக்கலைனாலும் ஓகே, ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா ஓகே சரி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், ஏன்னா நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. ஸோ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ இதை நம்ம ரொம்ப வருஷமாவே பார்த்துட்டு வரோம். பட் அட் சம் பாயிண்ட் அந்த நடு இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே வரணும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும். ஏன்னா ஃபார் த பெட்டர்மெண்ட். இப்ப நம்ம கட்சி வாரியா வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஎம்கே வந்து அப்ப எதிர்த்தாங்க. இப்ப வந்து அவங்க இப்ப இன்னைக்கு பார்த்திருப்பீங்க எல்லாருமே டெவலப்மெண்ட் சொல்றாங்க. பட் அதிமுக ஆட்சியில வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க. பட் அது இப்ப எம்கே ஸ்டாலின் அவரே வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறதே சொன்னாரு, எதிர்கட்சியா இருக்கிறச்ச அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னாரு. சோ அதுலயே வந்து உங்களுக்கு அந்த ஜிஸ்ட் புரியுது இல்ல. சோ அவங்க எதிர்கட்சியா இருக்கிறச்ச எல்லாத்துலயும் கேள்வி எழுப்புறது தான் நல்லது. அது சம்டைம்ஸ் அன்ஃபேரா கூட ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய பேரை வந்து என்கேஜ் பண்ணி இந்த என்ஜிஓஸ் எல்லாம் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. அது நம்ம நிறைய சீரீஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் பார்த்திருக்கோம். பட் ஒரு கொஸ்டின் எழுப்புறது வந்து எப்பயுமே நல்லது. இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னா they obviously understand. இப்ப பிஜேபி வந்து எஸ்பெஷலி நரேந்திர மோடி வந்து அவர் எல்லா இடத்துலயுமே ஒரு டெவலப்மெண்ட்டை முன் வச்சுதான் வந்து 2014 இருந்து he has fought elections. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து திடீர்னு ஒரு மம்தா பானர்ஜி மாதிரியோ ஒரு இடதுசாரி மாதிரியோ அவங்க மாற முடியாது their thought process. And this is, இது நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இட்ஸ் a very rational logical space in which you agree that பரந்தூரை தவிர ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு தெரியல, டு பி வெரி ஆனஸ்ட். நாளைக்கு ஏதாவது ஒரு அதிபுத்திசாலி வந்து இங்க ஒரு இடம் இருக்கு நீங்களாம் பார்க்கவே இல்லையான்னு சொன்னாதான் நம்மளுக்கு கண்படும் இல்லையா. இல்லாட்டா வந்து நம்மளுக்கு இவ்வளவு ஷார்ட் லிஸ்டட் ஏரியாஸ்ல வந்து பரந்தூர் தவிர இப்போ பெரிய ஆப்ஷன் நம்மளுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ அதனால பிஜேபி எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து இட்ஸ் a fair stand and that's what you have to expect from BJP. And Annamalai has rightly said the same thing, right? And central government has also agreed for the approval and stuff. ஸோ இப்போ என்டிகே நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட தாட் ப்ராசஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஏர்போர்ட்டே தேவையில்லன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வேற இடத்துல கட்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏர்போர்ட் எதுக்கு, அதான் மீனம்பாக்கம் இருக்கே, நீ என்ன பண்ண போற, சரி உனக்கு முடியலையா கோயம்புத்தூர்ல இருந்து ஃபிளைட் எடுத்துட்டு போ, திருச்சில இருந்து ஃபிளைட் எடுத்துட்டு போ. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். அவங்க வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கிற இயற்கை வளங்களை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு 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 பேரலல் எக்கானமி, அதை தற்சார்பு எக்கானமி அப்படின்னு சொல்லுவார்ல சீமான், ஸோ பொருளாதாரம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அமெரிக்காக்காரனுக்கு வேணும்னா அவன் வந்து பஸ் எடுத்துட்டு வரட்டும் அப்படி கூட அவர் பேசலாம். ஓகே, ஸோ அவங்க தாட் ப்ராசஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அளவுக்கு தெரியும் தட் அவங்க இனிஷியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு.
அவங்களுக்கு இன்னொன்னும் தெரியும், சப்போஸ் நாளைக்கு அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்படி ஒரு ரைப்பான ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தே கேன் கிளைம் கிரெடிட் ஆல்சோ, ரைட்? ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டும் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ப்ரிடாமினன்ட் மெயின் எதிர்கட்சினா இன்னைக்கும் அதிமுக தான், திமுகக்கு. அண்ட் இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் நிறைய பேர் நம்ம 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதிமுக வந்து தேல் பி வெரி பாசிட்டிவ் அவுட்லுக், இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் குட் பி அ சான்ஸ் தட் தே மே கம் டு பவர். அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால வந்து இதுல பெருசா அவங்க அப்போஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. மத்த கட்சி, சின்ன சின்ன கட்சி, இப்ப பாமக இருக்கட்டும், அவர் இடதுசாரி எங்க போனாங்களே தெரியல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க தெரியல. பட் பாமக வந்து அவங்க யூஸ்வலா வந்து அரசியல் தான் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமாவே இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வந்து ஒரு தனி இமோஷன் தான். அது நம்ம நிறைய போராட்டங்கள்ல பார்த்திருக்கோம், சினிமால பார்த்திருக்கோம். ஸோ அது ஆமா. ஸோ அதை வந்து அதுவே வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா பண்றது வந்து நேச்சுரல் தான். அது நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு தேவை, அக்ரிகல்ச்சரல் விவசாயம் ரொம்ப தேவைதான். பட் தேர் ஹாஸ் டு பி பேலன்ஸ். இப்ப விவசாயத்தையே வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்றாங்களா? இப்ப சைனா ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. லைக் ஒரு இதுல பாதி அளவு நிலங்கள்லயே வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பீட் இன் இரிகேஷன், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். ஸோ நம்ம வந்து நம்மளோட விவசாயிகளுக்கும் வந்து அந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ லேண்ட் கூட நம்மளுக்கு தேவையில்லை ஒரு பயிர் பண்றதுக்கோ ஒரு அவுட்புட் வர்றதுக்கோ. இதுல பாதி இடங்கள்னு கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பத்தி நம்ம பேசுறத விட இங்க ஏர்போர்ட்டே வேணான்னு சொல்றது, நீங்க ஏர்போர்ட் எடுத்து நீங்க எங்க வச்சாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அங்கேயும் வந்து விவசாயிகள் நிலம் இருக்கும், அங்கேயும் ஒரு 2 ஆறு இருக்கும், 4 லேக் இருக்கும். ஸோ இதை விட்டு நீங்க எங்க போறீங்க இந்த என்டையர் ஏரியால? ஸோ இது இப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு கட்சிக்கும் அவங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். பட் அட் த சேம் டைம் அரசியல் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். ஹோப் பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் சார். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட இணைந்து இந்த விஷயம் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. நன்றி அருண்.